இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இறால் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கேன். அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையே. கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா எடுத்து அது க்ளீன் பண்ணணும். அதுலேயே நான் வாங்கினது பார்த்திங்கன்னா பொடி இறா. அது க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறா வாங்கினேன். ஆனால் இது என்ன இலைனே தெரியல, கொத்தமல்லி இலைக்கு கூட இருந்தது. அதுக்கப்புறமா சரி பிரியாணிக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டு அரைக்கலாம் அப்படி சொல்லிட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல் பிரியாணிக்கு போடுற மாதிரி குக்கர் வச்சுட்டு நெய்யும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணதுக்கப்புறம் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அந்த பிரிஞ்சி ரம்பா இலை, அதுக்கப்புறம் கசகசா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு. வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுலேயும் மிளகா போட்டிருக்கோம்ல, காரம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். அப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக புதினா இலை, கொத்தமல்லி இலை போட்டால் அது ஒரு வாசனை தான். அதனால் அரைச்சிருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து தேவையான எல்லா ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கெட்டி தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல இறால், அதை வந்து சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இறால் ஊற்றுறோன்னே எனக்கு கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பால் வந்து நம்ம 1க்கு 1.5 தண்ணி சேர்க்குறதுக்கு கணக்கு பண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கப் அரிசி போட்டிருந்தேன், அதனால் 3 கப் தேங்காய் பால் வர்ற மாதிரி எடுத்து ஊற்றிருந்தேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் கொதித்ததும் நம்ம மறுபடியும் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி விசில் வந்ததும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது, க்ரீனிஷாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பிரியாணி நல்லா எப்படி இருக்குமோ, இறால் வச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ஸ்மெல்லும் வரவே இல்லை. நம்ம ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்ததுனால. அப்புறம் வந்து இந்த பிரியாணி கூட கொஞ்சமாக ஒரு அவிச்ச முட்டை எடுத்து வச்சு கொஞ்சோண்டு சம்பல் எடுத்து வச்சு அதை சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.